தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் மிக உயர்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் பெற்ற நாளாக தை அமாவாசை 2026 கருதப்படுகிறது. இது சாதாரணமாக ஒரு அமாவாசை நாள் மட்டுமல்ல, முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் நமது வம்ச வரலாற்றிற்கும் நேரடியாக தொடர்புடைய மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் இந்த தை அமாவாசை புத்தாண்டில் வரும் முதல் அமாவாசை என்பதாலும், உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதாலும் தனிச்சிறப்பை பெறுகிறது. உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு பகல் நேரமாக கருதப்படுவதால் இந்த காலத்தில் செய்யப்படும் ஆன்மீக செயல்கள் பல மடங்கு பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் தை அமாவாசை நாளில் செய்யப்படும் வழிபாடுகள், தான தர்மங்கள் மற்றும் பரிகாரங்கள் முன்னோர்களின் ஆன்மாவை மிக விரைவாக திருப்தி அடைய செய்யும் என்று கூறப்படுகிறது. இந்நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினரை காண்கிறார்கள். அவர்கள் மனம் நிறைவடைந்தால் அந்த குடும்பத்தின் மீது இருந்த பித்ருதோஷம் விலகி நீண்ட காலமாக இருந்த துன்பங்கள் மெதுவாக குறைய தொடங்கும். பித்ருதோஷம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த நாளின் மகத்துவத்தை முழுமையாக உணர முடியாது. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரியாக நிறைவேறாமல் போனால் அல்லது அவர்களின் ஆன்மா திருப்தி அடையாத நிலையில் இருந்தால் அதன் விளைவாக குடும்பத்தில் சில மறைமுகமான தடைகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது. பணம் வந்தாலும் நிலைத்து நிற்காது. குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, மன அமைதி இல்லாமை, திருமண தாமதம், சந்ததி சம்பந்தமான பிரச்சனைகள், உடல்நல குறைபாடுகள் போன்றவை பித்ருதோஷத்தின் அறிகுறிகளாக கருதப்படுகின்றது. இத்தகைய தோஷங்களில் இருந்து வழிபட முன்னோர்களை நினைத்து மனமாற செய்யப்படும் வழிபாடுகளே சிறந்த தீர்வாக கூறப்படுகிறது. அதில் மிக முக்கியமான நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது. தை அமாவாசை அன்று செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதாகும். தர்ப்பணம் என்பது எள்ளு தண்ணீர் கொண்டு முன்னோர்களின் பெயரை நினைத்து செய்யப்படும் ஒரு புனித செயல். நதி, கடல், குளம் போன்ற புனித நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்வது சிறந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக கடற்கரை, நதிக்கரை போன்ற இடங்களில் செய்யப்படும் தர்ப்பணம் முன்னோர்களின் ஆன்மாவை மிக விரைவாக சாந்தி அடைய செய்யும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சுத்தமான இடத்தில் அமர்ந்து மனம் முழுவதும் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யலாம். மன சுத்தியும் பக்தியும் இருந்தால் இடம் முக்கியமல்ல என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்து பித்ருதோஷம் மெதுவாக நீங்க தொடங்கும். தர்ப்பணத்துடன் சேர்ந்து பிண்டதானம் மற்றும் சிரார்த்தம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பிண்டதானம் என்பது முன்னோர்களின் ஆன்மா பசித்திற்கு ஒரு சடங்காக கருதப்படுகிறது. இதனால் அவர்கள் மனம் நிறைவடைந்து சந்ததியினருக்கு நல்ல பலன்களை அளிப்பார்கள் என்பது ஐதீகம். குறிப்பாக வருடம் முழுவதும் சிரார்த்தம் செய்ய முடியாதவர்கள் கூட தை அமாவாசை அன்று செய்தால் அது பல மடங்கு பலன் தரும் என்று கூறப்படுகிறது. அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு உணவு படைத்தல் என்பது மற்றொரு முக்கியமான பரிகாரம். சாஸ்திர நம்பிக்கைகளின்படி இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினருக்கு அளிக்கும் உணவை ஏற்றுக்கொள்கிறார்கள். வீட்டில் சமைக்கப்படும் சாதம், காய்கறி, கூட்டு, பாயாசம் போன்ற எளிய உணவுகளே போதுமானவை. உணவு படைக்கும் போது முன்னோர்களின் பெயரை நினைத்து மனமாற பிரார்த்தனை செய்வது மிகவும் முக்கியம். இதன் மூலம் குடும்பத்தில் இருந்த நிகழ்ச்சிகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் தை அமாவாசை அன்று அன்னதானம் மற்றும் தான தர்மம் செய்வது மிகுந்த புண்ணிய பலனை தரும். குறிப்பாக 2 பேருக்காவது அன்னதானம் வழங்குவது சிறப்பு. வயதானவர்கள், ஏழைகள், ஆதரவற்றவர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் தானத்தை முன்னோர்களே வந்து ஏற்றுக்கொள்வார். உணவு மட்டுமில்லாமல் உடை, பணம், அத்தியாவசிய பொருட்கள் போன்றவற்றை தானமாக வழங்கினாலும் அதற்கான புண்ணிய பலன்கள் கிடைக்கும். தானம் செய்யும் போது இது என் முன்னோர்களின் பெயரில் என்று மனதிற்குள் நினைத்து கொள்வது கூட அதன் பலனை அதிகரிக்கும். தை அமாவாசை அன்று மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரங்களில் ஒன்று அரச மரத்தின் கீழ் தீபம் ஏற்றுதல் ஆகும். அரச மரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் வாசம் செய்வதாக கூறுகின்றன. அதனால் அந்த மரத்தின் கீழ் கடுகு எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்தால் அவர்களின் ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து எதிர்மறை சக்திகள் விலகும். இந்த தீபம் முன்னோர்களுக்கு காட்டப்படும் ஒளியாக கருதப்படுவதால் அது பித்ரு தோஷத்தை நீக்கும் சக்தி கொண்டதாகும்.
மேலே கூறப்பட்ட அனைத்து சடங்குகளையும் செய்ய முடியாதவர்கள் கூட மனம் கவலைப்பட வேண்டியதில்லை. தை அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் கலந்து முன்னோர்களை நினைத்து வழிபடுவது என்பது மிகவும் எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். வீட்டின் முன்புறம் அல்லது ஒரு சுத்தமான இடத்தில் நின்று முன்னோர்களின் பெயரை மனதில் கூறி எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இந்த பரிகாரம் பித்ருதோஷத்தால் ஏற்படும் துன்பங்களை குறைத்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். தை அமாவாசை நாளில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் மன அமைதி மற்றும் சுத்தம். இந்த நாளில் கோபம், வீண் பேச்சு, தவறான செயல்கள் ஆகியவற்றை தவிர்த்து அமைதியாகவும் சுத்தமான மனதுடன் இருப்பது மிகவும் அவசியம். முன்னோர்களை நினைத்து ஒரு நிமிடம் கூட மனமாற பிரார்த்தனை செய்தால் அது பெரிய புண்ணியமாக மாறும். பெண்கள், குழந்தைகள் உட்பட குடும்பம் முழுவதும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் குடும்ப ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும். இவ்வாறு தை அமாவாசை 2026 அன்று மனம், சொல், செயல் மூன்றாலும் முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் வழிபாடுகள், தான தர்மங்கள் மற்றும் எளிய பரிகாரங்கள் பித்ருதோஷத்தை நீக்கி வாழ்க்கையில் அமைதி, செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் முன்னேற்றத்தை அளிக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமே நமது வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை உணர்ந்து இந்த புனித நாளை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் வருங்காலம் நிச்சயம் ஒளிமயமாகும். நன்றி. இது போன்ற ஆன்மீக தகவல்களையும் புனித தினங்களின் மகத்துவத்தையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் நிலைக்க. நன்றி.